தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் இவங்க காலத்துல கட்டப்பட்ட வானளாவிய கோபுரங்கள், பிரம்மாண்டமான கோவில்களை நம்ம பார்த்திருப்போம், வியந்திருப்போம். ஆனா இந்த விளக்க தொகுப்புல நாம பார்க்க போற விஷயம் அந்த கோவில்களோட கண்ணுக்கு தெரியும் அழக பத்தினது கிடையாது. யாருமே எளிதில் நெருங்க முடியாத அந்த அடித்தளங்களுக்கு அடியில் ஆழமான ரகசிய நிலவரைகள்ல உறங்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பண்டைய பொறியியல் ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இந்த ஒரு கேள்வியை நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? திராவிட கட்டிடக்கலையோட உச்சமா கருதப்படுற இந்த 1000 வருஷ பழமையான பிரம்மாண்டமான கல் கட்டுமானங்கள் இத்தனை நூற்றாண்டுகளா எத்தனையோ புயல், மழை, கொடூரமான நிலநடுக்கங்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம். ஆனா ஒரு சின்ன விரிசல் கூட இல்லாம இன்றும் எப்படி கம்பீரமா நிக்குது? இதுக்கு விட நம்ம வெளியில பாக்குற அந்த கட்டிடக்கலையில இல்லவே இல்லைங்க. மாறாக கோவில்களோட அடித்தளத்துக்கு கீழே யாருக்கும் தெரியாம பாதுகாக்கப்பட்ட ரகசிய நிலவரைகள்ல தான் இந்த மாபெரும் விடை ஒளிஞ்சிருக்குன்னு சில ரகசிய ஏடுகள் குறிப்பிடுது. சரி, அந்த நிலவரை ரகசியம் என்ன அப்படிங்கறத இப்ப பாப்போம். இது கண்டிப்பா எந்த மாயாஜாலமும் கிடையாது, முழுக்க முழுக்க தூய்மையான அறிவியல். அந்த ரகசிய நிலவரைகள்ல திரவ நிலையில இருக்கிற பாதரசம், அதாவது லிக்விட் மர்க்யூரி நிரப்பப்பட்ட பெரிய பெரிய தடாகங்கள் இருந்ததா சொல்லப்படுது. இத கேட்கும்போது நமக்கு ஏதோ கட்டுக்கதை மாதிரியோ இல்ல மாயாஜால மாதிரியோ தோணலாம். ஆனா உண்மையிலே இது சோழர்கள் கையாண்ட அதிநவீன சித்த மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு பொறியியல் தொழில்நுட்பம். திரவ பாதரசம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே ரொம்பவே அபாயகரமான கொடிய நச்சுத்தன்மை கொண்ட ஒரு ரசாயனம். ஆனா நம்ம சித்தர்கள் தங்களோட அதீத மருத்துவ அறிவால அந்த நச்சுத்தன்மை கொண்ட பாதரசத்தை சுத்திகரிச்சு ரசம் அப்படிங்கிற ஒரு விஷயமா மாத்துனாங்க. இப்படி சுத்தி செய்யப்பட்ட இந்த ரசத்தை அவங்களோட பண மாபெரும் அறிவியல் திட்டங்களுக்கு அடிப்படை மூலப்பொருளா பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கொடிய விஷத்தை ஒரு சாம்ராஜ்யத்தோட பிரம்மாண்ட கட்டுமானத்துக்கு அஸ்திவாரமா மாத்தின அவங்களோட திறமை நிஜமாமே பிரமிக்க வைக்குதில்ல. இப்போ நாம அந்த கட்டிடக்கலை அதிசயமான பாதரச அதிர்வு உறிஞ்சி பத்தி பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கோவிலோட கருவறைக்கு கீழே இருக்கிற இருண்ட ரகசிய உலகம். அங்க சாதாரண தண்ணீருக்கு பதிலா ரொம்பவே அடர்த்தியான கனமான திரவ பாதரசம் நிரப்பப்பட்ட பிரம்மாண்ட தடாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பூமியோட ஈர்ப்பு திசை அப்புறம் கொடூரமான நிலநடுக்க அதிர்வுகள் வரும்போது இந்த பாதரச தடாகங்கள் ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி செயல்பட்டு அந்த அதிர்வலைகள் அப்படியே உள்வாங்கிக்குமா. இதனாலதான் பல 1000 டன் எடையுள்ள கற்களால் கட்டப்பட்ட அந்த கருவறைகள் எந்த விரிசலும் இல்லாம இத்தனை வருஷங்களா பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு ஆய்வாளர்கள் உறுதியா நம்புறாங்க. அடுத்து இந்த பண்டைய ரசவாதம் மற்றும் சித்தர்களின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த திரவ பாதரசம் வெறும் கட்டிடக்கலைக்கு மட்டும் பயன்படுத்தப்படலைங்க. இதை இன்னும் பல ரகசியமான அதிநவீன அறிவியல் வழிமுறைகளுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நம்ப முடியாத பொறியியல் சாதனைகளை செய்ய குறிப்பா 3 உச்சகட்ட தொழில்நுட்பங்களை சோழர்கள் கையாண்டிருக்காங்க. ஒன்னு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி திரவ பாதரசத்தை சுத்திகரிக்கிறது. 2வது ரசவாதம், அதாவது பண்டைய காலத்து அல்கெமி. 3வது விஷயம் ரொம்பவே சிக்கலான நவபாஷாணம், அதாவது 9 வகையான கொடிய நச்சுகளை இணைச்சு உருவாக்கப்படுற ஒரு கலவை. இந்த உச்சகட்ட சித்த மருத்துவ முறைகளையும் ரசாயன முறைகளையும் சோழர்கள் தங்களோட கட்டிடக்கலையிலயும் சரி இராணுவத்திலயும் சரி எப்படி இவ்ளோ நேர்த்தியா ஒருங்கிணைச்சாங்கங்கிற உண்மை இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கே ஒரு மாபெரும் ரகசியமா தான் இருக்கு. சரி, இந்த பாதரச தடாகங்கள் வெறும் கட்டமைப்புக்காக மட்டும்தானா? இல்ல, இதோட இராணுவ பயன்பாடு ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பாதுகாப்பு அரணாவும் இருந்திருக்கு. இங்கேதான் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு. கட்டடக்கலைக்காக பயன்படுத்தப்பட்ட அதே பாதரசத்தோட அதீத நச்சுத்தன்மைய சோழர்களோட உளவுத்துறை ஒரு பயங்கரமான பாதுகாப்பு அரணா மாத்திருக்காங்க. அதாவது தங்களோட ரகசிய நிலவரைகளுக்குள்ள எதிரிகள் தவறிக்கூட நுழைஞ்சிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பாதரச கடலையே ஒரு தடை அரணா, ஒரு கொடிய பாதுகாப்பு வளையமா நிறுவியிருக்காங்க. ஒரு விஷயத்த நன்மைகளுக்கும் பயன்படுத்தி அதே விஷயத்த எதிரிகளுக்கான மாபெரும் அச்சுறுத்தலாவும் மாத்துறது நிஜமாவே சோழர்களோட வியூகத்துல இது உச்சகட்டம்னு தான் சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த விஷயமும் எப்படி நவீன அறிவியலையே வியக்க வைக்கும் மர்மமா இருக்குன்னு இப்ப பாப்போம். இப்போ இன்றைய நவீன அறிவியலோட பார்வையில இருந்து இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த ஒரு அட்வான்ஸ்டு இயந்திரங்களும் இல்லாத 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே அபாயகரமான ஒரு திரவ மூலப்பொருளை அவங்க கையாண்டிருக்காங்க.
அந்த நச்சுத் திரவத்தை சிறப்பா கட்டுப்படுத்தி கட்டிடக்கலைக்கும் ராணுவ பாதுகாப்புக்கும் தேவையான ஒரு மிகப்பெரிய பேராற்றலை சோழர்கள் உருவாக்கியிருக்காங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலுக்கே ஒரு மிகப்பெரிய சவால் தானே. எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாவே தான் இருக்கு. நாம இந்த விளக்கத் தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா விடை பெறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இப்படி ஒரு நச்சு பாதரச கடலை தங்களோட கருவறைகளுக்கு கீழும் ரகசிய நிலவரைகளையும் கையாண்டது உண்மைனா, இதுவரைக்கும் நாம கண்டுபிடிக்காத அறியப்படாத இன்னும் என்னென்ன பண்டைய தொழில்நுட்ப ரகசியங்கள் இதே போல நம்ம காலடியில இந்த மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனித வரலாறோட ஆழம் நாம நினைக்கிறத விட மிக மிக பெருசு. நிச்சயமா அடுத்த முறை நீங்க ஒரு பழமையான கோயில பாக்கும்போது அதுக்கு அடியில ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ரகசியங்களை உங்களால உணர முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.